இன்றைய காலை தியானத்திற்கான வேத பகுதி அது அப்போஸ்தல நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே, என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது என்றார் என்பதே. கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை தியானத்திலும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்த கொர்நேலியு குடும்பத்தை பற்றி நாம் தியானிப்போம். பேதுரு புறஜாதி மத்தியில் ஊழியம் செய்தபோது இந்த கொர்நேலியுவின் குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது என்று நாம் வாசிக்கின்றோம். கொர்நேலியு பெயருக்கு சூரியனின் ஒளிக்கதிர் என்று அர்த்தமாம். த பீம் ஆஃப் த சன் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து நாம் இவருடைய நற்பண்புகள், தனி சிறப்புகள் கூட என்று நாம் சொல்லலாம். இவர் வேதாகமும் வெளிப்படுத்தும் தேவனையோ அறிந்தவர் அல்ல. இயேசுவை அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை. ஆனால் தேவனை குறித்த வெளிப்பாடு இருந்தது. ஒருவேளை நம்மளுடைய வாழ்வில் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் கடவுளை வெளிப்படுத்துபவர்களாய் தேவன் குறித்த வெளிப்பாடு என்ன செய்கிறார் நம்மளுடைய வாழ்வில் என்பதை நாம் புரிந்து கொள்கின்ற மக்களாக இருக்கின்றோமா என்பது ஒரு கேள்விக்குறி. கொர்நேலியு விக்கிரகங்களை விட்டு உண்மையான தேவனை பக்தியுடன் நாடினார். உண்மையான தேவனை பக்தியுடன் நாடியவர் என்று குறிப்பிடுகின்றனர். புறஜாதி மனிதனாக இருந்தாலும் யூத வழக்கத்தின்படியே முறைமைகளை செய்தான். யூதர்களை ஆளுகை செய்கிறவனாக இருந்தாலும் யூதர்கள் எல்லோரிலும் நற்பெயர் பெற்றவனாக காணப்பட்டான். ஒருவேளை யூதர்களை ஆளுகை செய்கின்ற அளவிற்கு அவர் 100க்கு அதிபதியாக இருந்து அந்த படை வழிநடத்துபவராக இருந்து அவர்களிடம் நற்பெயர் பெற்று நல்ல ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்வை வாழ்ந்தார் என்று குறிப்பிடுகின்றனர். இவன் மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவனும் மிகுந்த தெய்வ பக்தி என்று குறிப்பிடுகின்றனர். பக்தி என்பது வேறு, மிகுந்த தெய்வ பக்தி என்பது வேறு. அதில் மிக சிறந்த ஒரு பண்பாளவராய் அவர் திகழ்கின்றார். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து, ஒருவேளை தனிப்பட்ட முறையாக இங்கே சொல்லப்படவில்லை, குடும்பமாக இணைந்து கடவுளுக்கு பயப்படுகின்ற அந்த ஒரு பயத்தில் உள்ளவராக அவர் காணப்படுகின்றார். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, மிகுந்த என்ற வார்த்தை இங்கே வேதாகமத்தில் குறிப்பிடுகின்றனர். ஆண்டவர் விரும்பத்தக்க விதத்தில் இருந்தபடியால்
கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். கொர்நேலியுவை ஆயத்தப்படுத்த தன்னுடைய தேவதூதனை அவரிடம் அனுப்பினார். அதற்கு என்ன காரணம் என்றால், கொர்நேலியு தன்னுடைய வீட்டில் வழக்கத்தின்படியே 9ஆம் மணி வேளையில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 10:2 வசனத்திலே எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தபடியால் என்று குறிப்பிடுகின்றனர். 9ஆம் மணி வேலை என்று சொல்லப்படும் போது அது சரியாக மதியானம் 3:30 மணி அளவு என்று கூட நாம் சொல்லலாம். அப்போது மதியான வேளையிலே கூட கடவுளோடு இணைகின்ற வாழ்க்கை, ஜெப வாழ்க்கையிலே தன்னை ஒப்படைக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்திருக்கின்றார். அந்த நேரத்தில் தான் அவருக்கு அப்போஸ்தலர் 10:4 சொல்லப்படுகிறது போல, அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களுக்கு உன் தர்மங்களுக்கும் தேவனுடைய நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டுகிறது என்று குறிப்பிடுகின்றனர். அப்போது தான் அந்த தேவதூதர் வந்து அவனிடம் பேசுகிறாரு. அப்போது கடைசியாக அவன் செய்ய வேண்டிய காரியத்தை தெரிவித்தான். ஒருவேளை ஜெப வாழ்க்கையில் தொடர்ந்து காணப்படும் போது தான் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நமது ஜெபங்களும் நாம் செய்கின்ற தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுகிற முக்கிய செயலாக கருதப்படுகிறது. ஒருவேளை நம்ம ஜெப வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியம், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய காரியங்களும் மிக முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நாம் கொர்நேலியுவின் நற்பண்புகளுடன் நம்மை ஒப்பிட்டு பார்ப்போம். நமது வாழ்வில் தவறிய காரியங்களை மீண்டும் புதுப்பிக்க இந்த தபசு காலத்தை பயன்படுத்தி கொள்வோம். மரத்தின் வேர்கள் இந்த காலகட்டங்களில் இன்னும் ஆழத்திலே ஒரு தண்ணீரை நோக்கி செல்லுகின்றது போல, நாமும் ஆண்டவரோடு இணைகின்ற வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவை. அப்படிப்பட்டதான காரியங்கள் நாம் சிந்தித்து செயல்படுவோம். அவருக்கு உகந்த காணிக்கையாக நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இப்போது நாங்கள் ஏறெடுக்கப்பட்ட இந்த தியானத்தை தேவன் தாமே எங்கள் மனதிலே தேவநீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கொர்நேலியுவின் வாழ்வை குறித்து நாங்கள் தியானிக்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வாழ்க்கை, உம்மை நேசிக்கின்ற வாழ்க்கை, இப்படிப்பட்டதான நல்ல நற்பண்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வதாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கஞ்சி கேட்கும் தாவிலே பல பரப்பதாவே. ஆமென்.